நம்ம சிக்கன் வச்சு செய்யலைங்க, முட்டை வச்சு கேஎஃப்சி ஸ்டைலில் கேஎஃப்சி எக் செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். யார் யாருக்கு சிக்கன் அவாய்டு இருக்குது அவங்க எல்லாமே இந்த மாதிரி கேஎஃப்சி ஸ்டைலே இந்த மாதிரி க்ரன்ச்சாக கேஎஃப்சி எக் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறத விட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். முதல்ல ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு, சும்மா 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி போட்டு 5 முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸ்பூனில் இல்லைன்னா விஸ்கரில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம். 5-10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த முட்டை இப்போது நம்ம இட்லி ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களே அந்த மாதிரி இட்லி குண்டலை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணலாம். பாருங்கள், முதல்ல இட்லி குண்டலில் தண்ணி போட்டு ஸ்டாண்ட் வச்சு முட்டை வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், சும்மா ஸ்பூனில் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. வேறு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நம்ம கடையில் சிக்கன் வாங்கினா எந்த மாதிரி பீஸ் இருக்கும், சின்ன இல்லைன்னா லெட் பீஸ் மாதிரி பீசஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு சிக்கன் அவாய்டு இருக்குது அவங்க எல்லாமே இந்த மாதிரி கேஎஃப்சி ஸ்டைலில் கேஎஃப்சி முட்டை செஞ்சு பாருங்கள். நம்ம முட்டை பீசஸ் ரெடியாக இருக்குது. ஸ்மால் குவான்டிட்டியில் மசாலா ரெடி பண்ணிடலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சும்மா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே டொமேட்டோ கேச்சப் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் பிளாக் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஒரு முட்டை பீஸ் எடுத்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிக்கன் வச்சு கேஎஃப்சி ஸ்டைலில் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். பட் இன்றைக்கி முட்டை வச்சு கேஎஃப்சி ஸ்டைலில் கேஎஃப்சி எக் ரொம்ப ஈஸியாக மெத்தடில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், எல்லா பீசஸில் இந்த மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஎஃப்சி ஸ்டைல் முட்டை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் முதல் தடவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது சைடில் வச்சுட்டு இப்போது 2 பீஸ் ப்ரெட்டு, இது ப்ரெட்டு சைடில் எல்லாமே இது ப்ரௌன் கலர் எடுத்துட்டு ஜாரில் போடாதீங்க. இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் இந்த கேஎஃப்சி ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டிப் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை பவுலில் அடித்து வச்சுடுங்க. ஒரு முட்டை இருந்தால் போதும். முட்டை கூட ரெடியாக இருக்குது. சும்மா 50 கிராம் மைதா மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது மைதா மாவு, பிரெட் க்ரம். இப்போ வாங்க டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். மசாலா முட்டையில் மைதா மாவு சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த முட்டையில் டிப் பண்ணி லாஸ்ட்டில் பிரெட் க்ரம்ஸில் போடணும். இந்த மாதிரி ஃபாக் யூஸ் பண்ணால் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் பெருசாக இருந்தால் லெட் பீஸ் மாதிரி இருக்கும். நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் கேஎஃப்சி முட்டை ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க அடுப்பு மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஒரு பீஸ் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு ரெண்டாவது போடலாம். கொஞ்சம் கலர் வந்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா ஃபிளிப் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரை ஆயிரும். க்ரன்ச்சாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேஎஃப்சி ஸ்டைலில் கேஎஃப்சி முட்டை ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் விட்டு ரெண்டாவது சைட் ஃபிளிப் பண்ணுங்கள். கலர் பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. இல்லை, எண்ணெய் கூட க்ளீனாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா 1/2 மணி நேரத்தில் இந்த ஈஸியான ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே இதே மாதிரி மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஆயில் டெம்பரேச்சர் ஹை பண்ணாதீங்க. கொஞ்சம் லோ வச்சு ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வரும். பாருங்கள், நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. சும்மா முட்டை வச்சு க்ரன்ச்சாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூ ரெசிபி எப்படி இருக்குது பிடிச்சானா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.